Hello friends, welcome to Whale Roger Crime Diaries. யூஎஸில் இருக்க இண்டியானா ஸ்டேட்டில் மெரில்வில்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரில் ஜான் அண்ட் ஜூடிங்கிற ஒரு தம்பதிகள் சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு கூட J&J இண்டஸ்ட்ரீஸுங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஈவன் அவங்க கம்பெனியும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த டயத்தில் ஏப்ரல் மாதம் 17 2003 இந்த தம்பதிகள் வழக்கம் போல தன்னோட ஆஃபீஸுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு கிளம்ப வராங்க. ரெண்டு பேருமே ஆஃபீஸ்லேருந்து அப்படி வெளியில் வர்றாங்க. ஃபஸ்ட்டு அவங்க மனைவி ஜூடி இப்படி காருக்கு பின்னாடி வந்து பேசஞ்சர் சீட்டில் ஏறி உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர் டிரைவிங் சீட்டில் ஏறி உட்கார முற்படும் போது திடீர்னு ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது. இவங்க மனைவிக்கு ஒன்றுமே புரியல. பயத்தில் தலையை அப்படி கீழே குளிஞ்சுக்கிட்டாங்க. பட் எழுந்து பார்க்கும்போது பக்கத்து சீட்டில் அவங்க கணவர் சடலமாக இருக்காரு. 2 துப்பாக்கி குண்டுகள் அவரோட உடம்பை தொலைச்சிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட கணவரை யார் இப்படி சுட்டு கொலை பண்ணதுன்னு கொஞ்சம் உடனடியாக திரும்பி பார்க்கும்போது அந்த கார்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் இருட்டில் ஓடி மாயமாக மறைஞ்சு போயிடுறாரு. ஜெனரலாக ஜான் மாரிங்கிற ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. யார் மூலம் வேணாலும் அவருக்கு ஆபத்து வரலாம். இப்படி ஜானை பக்காவாக பிளான் பண்ணி தூக்கின அந்த மாஸ்டர் மைண்டுக்கு பின்னாடி இருக்கிற கிரிமினல் யாரு, அந்த கிரிமினலை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச வித்தியாசமான ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ஜானுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி. 1970 யூஎஸ்ல இருக்க இண்டியானா ஸ்டேட்டில் பிறக்கிற ஜான் அப்படிங்கிற இந்த பையன் ஒரு பேசிக்காகவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஈவன் சாப்பாட்டுக்கு நிறைய கஷ்டப்படுற ஒரு குடும்ப சூழ்நிலை தான் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அப்படி இருந்தால் கூட இந்த ஜானோட மனசில் வாழ்க்கையில தான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவரோட மனசில் அந்த ஒரு வெறி ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல பல வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலையும் ஜானுக்கு பிடிக்கல. ஜானை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ஆண்டர்பிரனர், பிஸ்னஸ் மேன், தனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை பார்க்கணும், தான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இன்னொருத்தட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கறது இவருக்கு பிடிக்கல. அதனால அடிக்கடி தன்னோட ஜாப் மாற்றிட்டே இருக்காரு. ஃபைனலாக அவர் சேல்ஸ் ஜாப்புக்குள்ளே போகிறாரு. இதுதான் இந்த ஜானோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். அவர் எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் சரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுங்கிற மாதிரி நினைப்பாரு. கிர்பி வேக்கம் கிளீனர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் இவர் சேல்ஸ்மேனாக ஜாயின் பண்ணுறாரு. வழக்கம் போல ஒரு ஆஃபீஸில் உட்காந்தோ இல்லைன்னா ஒரு ஸ்டோரில் உட்காந்தோ வேக்கம் கிளீனரை சேல் பண்ணாமல் நம்ம ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடுக்காக போயிட்டு டோராக போயிட்டு கதவை தட்டி வேக்கம் கிளீனரை எக்ஸ்பிளைன் பண்ணி சேல் பண்ண முயற்சி பண்ணுறாரு. இவரோட இந்த முயற்சியை பார்த்து எல்லாருமே கைகொட்டி சிரிச்சாங்க. ஈவன் அவங்க குடும்ப உறவுகள் கூட என்னடா அது பிச்சைக்கார மாதிரி வீட்டுக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு இவர் என்ன சொன்னார்னா, எனக்கு என்னமோ இந்த பிஸ்னஸ் மாடலில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும்னு தோணுது, எனக்கு இதில் நம்பிக்கை இருக்கு, அதனால நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த டோர் பை டோர் மெத்தடை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்குது. இவர் ஒரு நல்ல சேல்ஸ்மேன் அப்படிங்கிறத தாண்டி இவர் வேலை பார்க்குற அந்த வேக்கம் கிளீனர் கம்பெனிக்கும் நிறையவே ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ இவருக்கு கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்குது. நிறைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இவருக்கு தேவையான வீடு, காரு அப்படின்னு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஈவன் இந்த ஜான் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ்மேனாக இருந்ததோட மட்டுமல்லாமல் அவரோட கம்பெனியில் யாரெல்லாம் புதுசாக சேல்ஸ்மேன் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிலாம் போய் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்ரெயினராக கூட இருந்திருக்காரு. இப்படி இந்த ஜானோட வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது இவர் வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் ஜூடிங்கிற ஒரு சேல்ஸ் உமன் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க பேசிக்காகவே சேல்ஸில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஜூடியோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. பட் தனக்கு 14 வயசு இருக்கும்போதே ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 20 வயசாகுது. அப்போ 2 குழந்தைகள் இருக்கு. பட் தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. தான் வேலைக்கு போனாதான் தன்னோட 2 குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இந்த கம்பெனியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. பட் இந்த ஜான் கொடுக்குற ட்ரைனிங்கில் இந்த ஜூடியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் உமனாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 2 பேரும் நல்ல ஒரு அஃபீஷியலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஒரு ஸ்டேஜில் போக போக 2 பேருமே காதலிக்க
காதலிக்கிறாங்க, டேட்டிங் பண்றாங்க. என்னதான் ஜூடிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தா கூட ஜூடியை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால ஜான் என்ன ஃபீல் பண்றாரு, கொஞ்ச நாள் டேட் பண்ணி பார்ப்போம், ஒத்து வந்துச்சுன்னா நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. இந்த டயத்துல இவங்களுக்குள்ள பர்சனலாக மட்டுமல்ல அஃபீஷியலாகவும் நிறைய பாண்டு உண்டாகுது. அப்போ ஒரு நாள் இந்த ஜான் திங்க் பண்ணுறாரு, எவ்வளோ நாள் தான் நம்ம அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறது, தான் ஏன் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்ட்டு இவர் தனியாக ஒரு வேக்கம் கிளீனர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் சேல்ஸ்மேனுக்கும் நிறைய ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனியும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. குறுகிய காலத்தில் இந்த ஜான் மிகப்பெரிய பணக்காரராகிறாரு. இப்போ தான் கூட வேலை பார்க்குற அந்த ஜூடிங்கிற இவர் பல வருடங்கள் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ தானும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம், சக்ஸஸ் சொல்லிட்டு ஃபைனலா இந்த ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணவனா இந்த ஜூடிக்கு ஏற்கனவே முதல் திருமணம் மூலமா 2 குழந்தைகள் இருக்கு. கிறிஸ்டினியாங்கிற ஒரு பொண்ணும் டேனியல்ங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. அவங்களும் இந்த ஜான் கூட வந்து எல்லாருமே ஒரே வீட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் வாழ்க்கை சந்தோஷமா போயுது. இவங்களுக்கு அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. மொத்தத்தில் இந்த வீட்டில் இந்த தம்பதிகள் அதுக்கப்புறம் அந்த 4 குழந்தைகளோட ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஜெனரலா இந்த மாதிரி ஒருத்தவங்க 2வது திருமணம் பண்ணிக்கும் போது முதல் திருமணம் மூலமா வர்ற குழந்தைகளை தன்னோட சொந்த குழந்தையா கூட இருக்கிற ஸ்பௌஸ் ட்ரீட் பண்ணல அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும். பட் ஜான் ஒரு பக்காவான ஜென்டில்மேனா இருந்திருக்காரு. இது என்னதான் ஜூடியோட குழந்தைகளா இருந்தா கூட தன்னோட குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்குறாரு, நல்ல தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு. அவங்கள வருஷத்துக்கு 2 டைம் உள்ள இன்டர்நேஷனல் ஃபுல்லா டூர் கூட்டு போறாரு. தனக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி பார்த்துப்போமோ அதே மாதிரி தான் இந்த 2 வளர்ப்பு குழந்தைகளையும் ஜான் நல்லா பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. பட் இந்த வளர்ப்பு குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வர்றாங்க. ஒரு ஸ்டேஜில் டீனேஜ் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. இந்த மூத்த குழந்தை கிறிஸ்டியானுக்கு 16 வயசு இருக்கும்போது, டேனியலுக்கு 14 வயசு இருக்கும்போது இவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது கிறிஸ்டியன் யார் ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு போதை மருந்துக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த ஜானுக்கு கடுமையான கோபத்தை உண்டு பண்ணுது. ஒரு நாள் கிறிஸ்டியனா கூட தெளிவாக சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த மாதிரி குடிச்சிட்டோ இல்லை போதை மருந்து சாப்பிட்டுட்டோ என்னோட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாரு. பட் அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியனாவோட தம்பி டேனியல் அப்படிங்கிற பையனோட பிஹேவியரும் ரொம்ப மோசமாயிட்டு போகுது. அவனுக்கு 14 வயசு இருக்கும்போது அவன் கூட இருக்கிற பேட் கம்பெனிஸ் அந்த மோசமான பசங்களோட சேர்ந்துட்டு இந்த ஜான் எந்த ஏரியாவில் வசிக்கிறாரோ அந்த ஏரியாவில் பக்கத்தில் இருக்க நெய்பரோட வீட்டு வாசல்ல மெயில் பாக்ஸ் இருக்கும். அந்த மெயில் பாக்ஸை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக போய் உடைச்சிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ஜான் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு வீட்டு அந்த நெய்பர்கிட்டையும் போயிட்டு இண்டிவிஜுவலாக மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மெயில் பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராரு. பிகாஸ் அந்த நெய்பர்ஸ் எல்லாருமே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டேனியல் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டேனியலையும் கூப்பிட்டுட்டு இவர் ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேரும் ஒரு தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் சரியான பாதைக்கு வந்தால் தான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிடுறாரு. பட் இதை பற்றி கேள்விப்பட்ட ஜூடி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. தன்னோட வேற ஒரு கணவர் மூலமாக பிறந்த குழந்தைகள்ங்கிறதுனால தான் ஜான் இவங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு திங்க் பண்ணுது. பட் ஜான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. இவங்க தவறான பாதைக்கு போகிறாங்க, அதை சரி பண்ணி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறக்காண்டி தான் இப்படி சொல்கிறாருங்கிறது அவங்க மனைவி ஜூடிக்கே புரியலை. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்க திருமண வாழ்க்கையில இதுதான் முதல்ல ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜானுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. தான் ஒரு பொண்ணை நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அந்த பொண்ணோட 2 குழந்தைகளோட சொந்த குழந்தையா பார்த்துக்கிட்டோம். பட் அப்படிப்பட்ட தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ற ஒரு தகவலை கேள்விப்படுறாரு. அதாவது ஜானோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபர் கூட இந்த ஜூடிக்கு தொடர்பு இருக்கிறதா கேள்விப்படுறாரு. பட் அதை கேள்விப்பட்டதோட மட்டுமல்லாம அதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட ஆபீஸ் ஃபுல்லா நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா செட் பண்றாரு. பட் ஃபைனலா தான் கேள்விப்பட்டது உண்மை அப்படிங்கறத அந்த சிசிடிவி காட்சிகள் ஜானுக்கு நிரூபிக்குது. எஸ், ஜானோட மனைவி ஜூடிக்கு அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு நபர் கூட தொடர்பு இருக்கிறத பார்த்துட்டு ஜான் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஜான் ஒரு பர்சனல் லைஃப்ல நல்ல ஒரு குடும்ப தலைவராக இருந்திருக்காரு, ஆபீஸாவும் சரி ஒரு நல்ல பாஸா இருந்திருக்காரு. பட் இவரோட பர்சனல் வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்க விட்டு அவரோட கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா டிவியேட் ஆக ஆரம்பிக்குது. அடிக்கடி நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாரு, குடும்பத்தையும் சரியா பார்த்துக்கல, தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம நாளுக்கு நாள் ரொம்பவே அவரோட சூழ்நிலை மோசமாயிட்டு போகுது. ஏன் ஆபீஸ் ஒர்க்கை கூட சரியா கவனிக்காம அவர் ஆபீஸையே இழுத்து மூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த டயத்துல இந்த ஜானோட பிஹேவியர் மேலும் வயலண்ட் ஆகிட்டு வருது. ஏற்கனவே தன்னோட வளர்ப்பு மகனையும் மகளையும் கண்டிச்சதுல தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு.
பட் இப்போ தன்னோட சொந்த மகளும் ஒரு பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட அவங்க அப்பா ஒரு நாள் இவரோட சொந்த பொண்ணான டிஃப்னிங்கிற அந்த 10 வயசு பொண்ணை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு ஒரு சின்ன தவறு தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்டு திட்டிருக்காங்க. நீ எப்படி ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லிட்டு தன்னோட பெல்ட்டை எடுத்து அந்த 10 வயசு டிஃப்னிங்கிற குழந்தைய அடித்து வெளுத்து எடுத்துட்டாரு. மறுநாள் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குழந்தை உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத பார்த்து அவங்க சைல்டு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சைல்டு சர்வீஸில் டிஃப்னி எங்கள் அப்பா தான் என்னை அடித்தாருன்னு சொல்லிட்டா அவரை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் தான் வீட்டில் இருக்க 4 குழந்தைகளை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கிட்டேன். இப்போ சைல்டு சர்வீஸ் வந்து கேட்பாங்க. அவங்க கிட்ட நாங்கள் எதுவுமே நான் உங்களை அடிக்கலை, இது எங்களுக்குள்ள கேஷுவலாக சண்டை போட்டீங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த சுகமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். பட் நீங்கள் என்ன போலீஸில் மாட்டி விட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி எப்படியோ தன்னோட குடும்பத்தில் இருக்க அவ்வளவு குழந்தைகளையும் சமாதானப்படுத்தி போலீஸ் வந்து இந்த ஜான் எஸ்கேப் ஆயிருக்காரு. ஜென்ரலாக எந்த ஒரு கணவருமே ஒரு மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டா என்ன பண்ணுவார்? ஒன்று அந்த மனைவி கிட்ட இருந்து விவகாரத்து வாங்கிட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா நம்ம நிறைய கிரைம் கேஸில் பார்க்குற மாதிரி கொலை கூட பண்ணுவாங்க. பட் இந்த ஜான் ஒரு விஷயத்தில் மட்டும் கிளியராக இருக்காரு. ஜூடி கூட தான் ஒரு வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும். தன்னை நம்பி 4 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளை அனாதை ஆக்க விரும்பாம இந்த திருமண உறவை கண்டினியூ பண்றதுக்காக அவரால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்றாரு. ஃபர்ஸ்ட் தன்னோட மனைவிக்கு எந்த நபர் கூட தொடர்பு இருக்கோ அந்த நபர் கூட ஒரு கான்டாக்டை முழுவதுமாக கட் பண்ற மாதிரி தன்னோட வீடை வேற லொகேஷனுக்கு மாத்துறாரு, தன்னோட ஆபீஸையும் வேற லொகேஷனுக்கு மாத்துறாரு. இப்படி இந்த திருமண பந்தத்தை சேவ் பண்ணிக்கிறதுக்காக ஜான் எவ்வளவோ முயற்சி எடுத்தா கூட அந்த பக்கம் ஜூடி அதுக்குரிய எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஜான் ஒரு பக்கம் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கும்போது ஜானுக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. ஜான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல அவருக்கு ரைட் ஹேண்டடா ஜெஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் கூட இந்த மனைவி ஜூடிக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற இன்னொரு தகவலும் காத்து வாக்கில் அவர் காதுக்கு வருது. பட் அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல்ங்கிறதுனால அதை பத்தி ஒரு பொழுதும் தன்னோட மனைவி கிட்ட கேட்கல. பட் என்னதான் இவர் திருமண உறவை காப்பாற்ற முயற்சி பண்றாரு, மனைவி பிடி கொடுக்காம பேசுறாங்க. இப்படி இவங்க 2 பேத்துக்குள்ள இடைப்பட்ட பிரச்சனைனால இந்த தம்பதிகளோட 4 குழந்தைகள் தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு நாள் ஜான் இந்த மனைவி ஜூடி கிட்ட என்ன சொல்றாரு, ஓகே நம்மளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஜாலியா டின்னர் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2003ஆம் வருஷம் இந்த தம்பதிகள் டின்னர் சாப்பிட்றதுக்காக போறாங்க. வீட்டில் தன்னோட 4 குழந்தைகளையும் விட்டுட்டு போறாங்க. நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் நெடுநேரம் பேசிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு வரும்போது தன்னோட குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோன்னு. அப்போ இந்த ஜூடியோட முதல் திருமணம் மூலமா பிறந்த கிறிஸ்டியானாங்கிற அந்த குழந்தை ஜூடி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் நேத்து அப்பாவோட ஆபீஸுக்கு போயிருந்தேன், அங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது என்னோட சில நோட் புக் அங்க விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரும்போது ஆன் தி வே தானே, எனக்கு அந்த நோட் புக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது இப்போ ஜூடி நடந்தது தன்னோட கணவர் கிட்ட சொல்றாங்க. அவர் நேரா வண்டி ஆபீஸுக்கு வர்றாரு. இவங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னா ஒரு டெசர்ட்டடா இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருக்கு. அதுவும் இரவு போனா எல்லா ஆபீஸும் க்ளோஸ் ஆயிரும். அந்த ஏரியாவே நிசப்தமா இருள மூழ்கி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆபீஸ் வாசல்ல போய் இவங்க கார் நிக்குது. ஆபீஸுக்கு உள்ள இவர் போகும்போது இவருக்கு ரைட் ஹேண்டடா வேலை பார்க்குற ஜெஃப் அப்படிங்கிற நபர் இன்னுமே ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குறாரு. அவரை பார்த்தவனே இவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. பிகாஸ் இந்த ஜெஃபுக்கும் தன்னோட மனைவிக்கு தான் தொடர்பு இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிட்டா கூட அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கிறதுனால டைரக்டா இந்த ஜான் ஜெஃப் அப்படிங்கிற அந்த நபர் கிட்ட எதையுமே காட்டிக்கல. அவங்க 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜூடி தன்னோட பொண்ணோட நோட் புக் எடுத்துக்கிட்டு, ஓகே எனக்கு நோட் புக் கிடைச்சிருச்சு, நான் போய் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஜூடி காருக்கு போயிட்டு பேசஞ்சர் சீட் கதவை திறந்து காருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு தன்னோட பொண்ணு என்ன நோட் புக் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜான் ஆபீஸ்ல இருந்து தன்னோட கலீக் அந்த கோவர்க்கருக்கு பாய் சொல்லிட்டு இவர் திரும்ப காருக்குள்ள ஏற நுழையும் போது அந்த கார் கதவை திறந்தவன திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்த ஜூடி ஒரு செகண்ட் இப்படி நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளேயும் அடுத்து 2ஆவதா ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ அவங்களுக்கு பதட்டமாகி அந்த காருக்குள்ளேயே தலையை குனிஞ்சுக்கிறாங்க. மேபி எழுந்தா என்னையும் சுட்டு கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருக்காங்க. அப்புறம் மெதுவாக இப்படி
அப்படி எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த டிரைவிங் சீட்டில் தன்னோட கணவரோட இறந்த சடலத்தை பார்க்குறாங்க. இவர் யார் சுட்டு கொலை பண்ணியிருப்பான்னு பார்க்கும்போது அந்த இருட்டில் முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த பக்கம் துப்பாக்கி சத்தம் கேட்டு உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க ஜெஃப்பும் வெளியில் வந்து பார்க்குறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த 2 பேராலையும் இந்த ஜானோட உயிரை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் ஜூடி பதட்டமாக 911 கால் பண்ணுறாங்க. பேராமெடிக் டீம் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து இவர் தலையில் பாஞ்ச துப்பாக்கி குண்டுனால இவரோட மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மரணம் எதற்காக நிகழ்ந்திருக்கலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க மனசில் வர விஷயம் ராபரி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜானோட உடலை கண்டுபிடிக்கும் போது அவரோட அந்த கோட் பாக்கெட்டில் இருக்கிற அவரோட பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. மேபி வந்த நபர் ராபரிக்காக இந்த கொலையை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி இனிஷியலாக போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் அவங்க மனைவி ஜூடி கிட்ட அவங்க விசாரணையை ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜஸ்ட் பயத்தில் குனிஞ்சிருந்தேன், நிமிந்து பார்க்கறதுக்குள்ளேயும் அந்த நபர் ஓடிட்டான், ப்ளஸ் முகமூடி போட்டிருந்ததுனால அவனோட ஃபேஸை என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிஷியலாக இதை ராபரி நினச்சிட்டு இருந்த போலீஸ் கிரைம் சீனை இன்னுமே நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கொலை ராபரிக்காக பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு 2-3 காரணங்களை போலீஸ் சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி காரில் போகிறவங்களை கொள்ளையடிக்க வர்றது எந்த ஏரியாவில் வருவாங்க? ஒரு பிஸியான ஏரியாவில். பிகாஸ் இவங்க ஆஃபீஸ் இருக்கிறது ஒரு டெசர்ட்டடாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில், அதுவும் நைட்டு 9 மணிக்கு போயிருக்காங்க. இந்த டயத்தில் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்கே வந்து எதுக்காக ஒருத்தர் ராபரி பண்ண வரணும்? இதுதான் போலீஸ்க்கு இருக்கிற முதல் கொஸ்டின். ரெண்டாவதா, இன்கேஸ் அவன் வந்து இந்த ஜானை டார்கெட் பண்ணியே ராபரி பண்ண வந்திருந்தா கூட ஜான் இந்த ஆஃபீஸுக்கு வர்றதுக்குரிய பிளானே கிடையாது. ரெஸ்டாரண்ட் போயிட்டு வீட்டுக்கு போகிற பிளான் இருந்துச்சு. பட் இடையில அவங்க பொண்ணு நோட் புக்கை எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. ஸோ ஜான் இத்தனை மணிக்கு இங்கே ஆஃபீஸுக்கு வருவார் அப்படிங்கிறது அந்த கொள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரலாக கொள்ளையடிக்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பணம் கிடச்சிருச்சுன்னா போயிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் அந்த இடத்துல பெரிய பிரச்சனையானால் தான் கொலை பண்ணுவாங்க. பட் இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா, வந்த நபர் ஃபர்ஸ்ட் ஜானை சுட்டு கொலை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவரோட அந்த கோர்ட் பாக்கெட்டில் இந்த பர்ஸை திருடிட்டு போயிருக்காங்க. ப்ளஸ் இதை எல்லாத்தையும் தாண்டி வெறும் பர்ஸை மட்டும் அந்த திருடன் திருடிட்டு போயிருக்க வந்திருக்கணும். பிகாஸ் இவர் ஏற்கனவே ஒரு பணக்காரர், கையில் ரோலக்ஸ் வாட்சி கட்டியிருக்காரு, கிட்டத்தட்ட $20,000 மதிப்பு. உண்மையிலேயே ஒருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தா இவ்வளவு காஸ்ட்லியான வாட்சை யாராவது விட்டுட்டு போவாங்களா அப்படிங்கிற பலவிதமான கொஸ்டின்ஸ் போலீஸ் கண் முன்னாடி வந்துட்டு போகிறதுனால இது ஒரு ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலை கிடையாது, ஜானை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் அந்த முகமூடி நபர் வந்திருக்காருங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் இந்த ஜூடி கிட்ட கேட்குறாங்க, ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கணவரை யார் சுட்டு கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? உங்கள் கணவருக்கு யாராவது எதிரி இருக்காங்களான்னு கேட்கும்போது ஜூடி என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸில் என்னோட கணவருக்கு நிறைய எதிரி இருந்தால் கூட இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற ஒரு கோவொர்க்கர் கிட்ட என்னோட கணவருக்கு ஒரு கடுமையான பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஒருவேளை அவர் கூட இதை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்ல விட்டு அந்த நபரை காண்டாக்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஜானுக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான், பட் நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பிரச்சனை பேசி தீர்த்துட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் திரும்ப நண்பர்கள் ஆயிட்டோம். அதுவும் கொலை நடந்தப்போ நான் இந்த ஏரியாவிலே இல்லை, கிட்டத்தட்ட இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாரில் இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிற தகவலை உறுதிப்படுத்துகிற மாதிரி சிசிடிவி காட்சிகளும் கிடைக்கிறதுனால ஜூடி சொன்ன அந்த நபர் ஜானை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு கொலை நடந்தப்போ கொலை செய்யப்பட்ட விக்டிமுக்கு பக்கத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1 சஸ்பெக்டாக வருவாங்க. அதுவும் ஸ்பௌஸாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அதுவும் இந்த கேஸில் ஏற்கனவே போலீஸ் அரசல் புரசலாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த ஜான் கூட வேலை பார்க்குற ஜெஃப்ங்கிற பையனுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜூடிக்கும் தொடர்பு இருந்ததை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த கொலை நடந்தப்போ அந்த இடத்துல மொத்தம் 3 பேர் தான் இருந்திருக்காங்க. உள்ள அந்த கள்ளக்காதலன் சொல்ல போற நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, வெளியில மனைவி இருந்திருக்காங்க, இந்த பக்கம் கணவர் இருந்திருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா போலீஸுக்கு அவங்க மனைவி மேல சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த மனைவி ஜூடியும் அவங்க காதலர் ஜெஃப் 2 பேருமே சேர்ந்து தான் ஜானை போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஆங்கிள் கூட விசாரணை பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களோட சஸ்பெக்டை சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி எந்த ஒரு தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல. இப்ப போலீஸ் அடுத்தபடியா கொலை செய்யப்பட்ட ஜானோட வளர்ப்பு மகள் அண்ட் மகன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது ஜூடியோட முதல் கணவர் மூலமா பிறந்த அந்த 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது இந்த டேனியல்ங்கிற 14 வயசு பையன் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேங் மெம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து என்னோட வளர்ப்பு தந்தையோட கை கால்களை உடைக்கணும், ஏன் முடிஞ்சா கொலை கூட பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி
2-3 கேங் மெம்பரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். இதை பற்றி இப்போ போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. உடனே சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த டேனியல்ங்கிற 14 வயசு பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக பக்கத்து வீட்டுக்காரங்களோட அந்த போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் உடைச்சிட்டேன். அதில் எங்கள் அப்பா என்னை கடுமையாக திட்டாரு. அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி சில கேங் மெம்பரை நான் காண்டாக்ட் பண்ணது உண்மைதான். பட் அவரை கொலை பண்ண சொல்லலை, கை கால்களை உடைச்சி அவருக்கு ஒரு சேதம் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி தான் நான் முயற்சி பண்ணேன் தவிர நான் எப்பவுமே என்னோட வளர்ப்பு தந்தையை கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் இதை பண்ணலை. நான் பிளான் தான் பண்ணேன், பட் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ப்ளஸ் இவனுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு தடயங்களும் இல்லைங்கிறதுனால இந்த வளர்ப்பு மகன் டேனியலும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் அடுத்தபடியாக அவங்களோட சந்தேக பார்வை கொலை செய்யப்பட்ட ஜானோட மனைவி இந்த ஜூடி மேலே வர ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட ஜான் மேலே 2 இன்சூரன்ஸ் பாலிசி இருந்திருக்கு. அது 2ஓட மதிப்பு $1 மில்லியன் இருந்திருக்கு. எப்போ ஜான் கொலை செய்யப்பட்டாரோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே ஜூடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி இந்த $1 மில்லியன் பணத்தை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது ஒரு கொலை வழக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு, அது முடிய மட்டும்தான் எங்களால் அந்த பணத்தை தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியோ ஜூடி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட பேசி அந்த $1 மில்லியன் பணத்தை வாங்கியிருக்காங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு ஸ்பவுஸ் கொலை செய்யப்பட்டப்போ இன்னொருத்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமா வந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வருவாங்க. போலீஸோட இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி கொலை செய்யப்பட்ட ஜானோட அப்பாவும் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாரு, எனக்கு என்னமோ ஜானோட மனைவி ஜூடி மேலதான் சந்தேகமா இருக்கு, நீங்க அவகிட்ட கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்படி நிறைய பேர் ஜூடியை பத்தி சொல்ல விட்டு ஜூடி மேலையும் போலீஸுக்கு சந்தேகம் அதிகமா வந்து இந்த இன்சூரன்ஸ் மணியும் எல்லாம் வந்ததுனால இந்த ஜூடிக்கும் அவங்க கணவர் ஜானுக்கும் உறவு எப்படி இருந்ததுன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் தானும் தன்னோட கணவரும் சந்தோஷமா தான் இருந்தோங்கிற மாதிரி ஜூடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போட்டு ஒரு பேடான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸோட விசாரணையில் தெரிய வருது. பிளஸ் இந்த ஜூடிக்கு 2-3 கள்ளக்காதல்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் போலீஸ் கேள்விப்படுறாங்க. இப்படி பலவிதமான சந்தேகங்கள் அவங்க மனைவி மேல போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு உறுதியாக இருந்தா கூட எந்த கேஸ்லயுமே சரி சந்தேகம் மட்டும் ஒரு வழக்கை தீர்த்து வைக்காது. எவிடன்ஸ் வேணும், சரியான தடயங்கள் வேணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு நிறைய சஸ்பெக்ட் இருந்தா கூட யாரையுமே இந்த கேஸை லிங்க் பண்றதுக்கு ஒரு சின்ன பிசிக்கல் எவிடன்ஸோ இல்லை ஃபாரன்சிக் எவிடன்ஸோ இல்லை எந்த ஒரு தடயமே போலீஸுக்கு கிடைக்கல. அதனால இந்த கேஸில் ஜூடியையும் அரெஸ்ட் பண்ண முடியல, அந்த வளர்ப்பு மகளையும் அரெஸ்ட் பண்ண முடியல, அந்த கூட வேலை பார்க்குற கோவர்க்கர் யாரையுமே போலீஸால் அரெஸ்ட் பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த ஜானை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஜானோட கொலை வழக்கோட விசாரணை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த ஜானோட கொலை வழக்கு எந்த ப்ராக்ரஸும் இல்லாம கம்ப்ளீட்டா கோல்ட் கேஸ் ஆயிடுது. இந்த ஜானோட கொலை வழக்கை பத்தி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடும்ப உறவுகளும் அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை செய்யப்பட்ட ஜானோட மனைவி ஜூடி தன்னோட காதலர் செஃப் அப்படிங்கிற நபரை காதலிக்கிறாங்க. அவரையும் திருமணம் பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூடியோட முதல் திருமணம் மூலம் பிறந்த 2 குழந்தைகளை ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியானா அப்படிங்கிற பெண்ணை இன்னொருத்தரை காதலிக்கிறாங்க. அவர் மூலமாக கர்ப்பமாகறாங்க. பட் அவங்க இன்னுமே ஜான் அப்படிங்கிற கொலை செய்யப்பட்ட ஜானோட வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியானாவோட தம்பி டேனியல்ங்கிறவன் வேலை நிமித்தமாக வேற ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட ஜானோட கடைசி 2 குழந்தைகள், அதாவது ஜானுக்கும் ஜூடிக்கும் பிறந்த 2 குழந்தைகள் இப்போ இந்த ஜூடி கூடயும் அவங்க காதலர் இப்போ கரண்ட் கணவர் ஜெஃப் அப்படிங்கிற நபர் கூடயும் தான் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது ஜானோட கொலை வழக்கில் ஜான் கொலை செய்யப்பட்டு 4 வருடங்கள் கழித்து 2007 இந்த கேஸில் போலீஸுக்கு ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது ஜூடியோட முதல் பொண்ணு கிறிஸ்டினாவோட ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு போலீஸ் கிட்ட ஒரு தகவல் சொல்றாங்க. பட் எதுக்காக 4 வருடங்கள் கழிச்சு இந்த தகவலை சொன்னாங்கன்னு தெரியல. பட் அவங்க சொல்ற அந்த விஷயம் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. எப்போ ஜான் கொலை செய்யப்பட்டாரோ அந்த டியூரேஷன்ல கிறிஸ்டியானா
காலேஜில் தனக்கு இருந்த சில சோர்ஸ் மூலமாக ஒரு துப்பாக்கியை வாங்கியிருக்கிற தடயங்கள் கிடைக்குது. ஈவன் அந்த துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் கூட தன்னோட வீட்டு பேக்யார்டில் போயிட்டு அந்த துப்பாக்கியை சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த ஜானோட வீட்டு பேக்யார்டில் போய் பார்க்கும்போது இவங்க 4 வருடங்களுக்கு முன்னாடி சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண அந்த துப்பாக்கி குண்டுகளிலிருந்து வந்த ஷெல் கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷெல் கேஸையும் ஜான் சுட்டு கொலை செய்யப்பட்டப்ப அந்த கிரைம் சீனில் கிடைச்ச ஷெல் கேஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே துப்பாக்கியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்டியானா தான் காலேஜ் படிக்கும்போது எந்த நபர்கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியை வாங்கினாங்களோ அந்த துப்பாக்கியால தான் ஜான் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா கிறிஸ்டியானாங்கிற இந்த பெண்மணி சந்தேக வளையத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் இந்த ஃபாரன்சிக் தடயங்களை வச்சு கிறிஸ்டியானா கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க பலவிதமான அதிர்ச்சியான தகவலை சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, நான் உண்மையை சொல்லிடுறேன், துப்பாக்கியை நான் வாங்கினது உண்மைதான், பட் என்னோட வளர்ப்பு தந்தையை சுட்டு கொலை பண்ணது நான் கிடையாது, என்னோட 14 வயசு தம்பி, அதாவது இந்த கொலை நடந்தப்போ அந்த டேனியலுக்கு 14 வயசு இருந்துச்சு, அவன் தான் சுட்டு கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டியானா சொல்றாங்க. இப்போ போலீஸ் அந்த 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த டேனியல் கிட்ட கேட்கும்போது அந்த டேனியல் என்ன சொல்றான், எஸ், நான் தான் என்னோட அப்பாவை துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணேன், என்னோட சகோதரி தான் துப்பாக்கி வாங்கி கொடுத்தா, பட் இந்த கொலைக்கு பக்காவா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வேற யாருமே கிடையாது, என்னோட அம்மா ஜூடி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை இந்த டேனியல் போலீஸ் கிட்ட சொல்றான். இந்த 2 பேரும் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட அம்மா வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்க, எங்க அப்பா எங்களோட அம்மாவை பல நாட்கள் கொடுமைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு, எங்க அப்பாவோட மரணம் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு வாழ்க்கையில நிம்மதியை தருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் ரன் பண்ற கம்பெனியில மொத்தம் $10,000 ஃபோர்ஜரி பண்ணி ஒரு ஹிட்மேனை அரேஞ்ச் பண்ணி எங்கள் அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அதுலேருந்து எங்கள் அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன முடிவு பண்ணாங்க, இனிமேல் நான் 3வது நபரை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை, பேசாமல் நம்மளே சேர்ந்து உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி எங்களுக்கு பக்காவாக ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க. இந்த கொலையை மட்டும் நீங்கள் 2 பேரும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்பா வந்து என்னை இனிமேல் கொடுமைப்படுத்த முடியாது, என்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் வர இன்சூரன்ஸ் பண்ணி அவரோட சொத்து கம்பெனி எல்லாம் நம்மளுக்கே வந்துடும், அப்புறம் நம்ம நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொன்னதுனால தான் எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்துக்காண்டி தான் இந்த கொலையை நாங்கள் பண்ணோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக என்ன நடந்திருக்குன்னா, கிறிஸ்டியானா அவங்க சோர்ஸ் மூலமாக ஒரு துப்பாக்கி வாங்கி டேனியல் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஜூடி எப்படி பிளான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சம்பவம் நடந்த அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போவோம், அப்படி போயிட்டு வரும்போது கிறிஸ்டியானா பிளான் படி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸில் என்னோட நோட் புக்கை வச்சுட்டு வந்துட்டேன், வரும்போது எடுத்துகிட்டு வாங்கங்கிற மாதிரி ஃபேக்காக ஒரு கால் பண்ணி சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜானை வண்டியை ஆஃபீஸுக்கு விட சொல்லுவேன். அங்கே ஏற்கனவே டேனியல் துப்பாக்கியோட அந்த இருட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நோட் புக்கை எடுத்துட்டு நாங்கள் காருக்கு உள்ளே வரும்போது கரெக்டாக டேனியல் ஜானை சுட்டு கொலை பண்ணிட்டு அந்த இருட்டில் ஓடி மறைஞ்சிடணும். இதுதான் எங்களோட பிளான். எதுக்காக இந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா, அங்கே ஆள் நடமாட்டமும் இருக்காது, ப்ளஸ் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால அங்கே வச்சு கொலை செஞ்சால் டேனியல் தப்பிச்சு போகிறப்ப யாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த இடத்த அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க வெளியில் வரும்போது டேனியல் 2 டைம் தன்னோட வளர்ப்பு தந்தையை சுட்டு கொலை பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆகியிருக்கான். எந்த ஒரு அம்மாவுமே தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல வழியில் தான் அவங்களோட வாழ்க்கை பயணம் இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு அம்மாவை என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலாக ஜானை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகுது. பட் இந்த கேஸில் ப்ராசிக்யூட்டருக்கு இருக்க மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. பிகாஸ் கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேனியல் கடைசியாக போட்டிருந்த முகமூடி, கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எல்லாத்தையுமே இந்த அம்மா ஜூடி தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடையாது, ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இந்த கேஸில் கிடையாது. எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொன்ன எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரைம் சீனில் கிடைச்ச அந்த செல் கேஷும் அந்த துப்பாக்கியை கிறிஸ்டியானா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரே எவிடன்ஸ் மட்டும்தான். அப்படி இருந்தாலும் இந்த வழக்கை போலீஸ் விசாரணைக்காக எடுத்துட்டு போகும்போது இந்த பையன் டேனியல் கிட்ட போலீஸ் ஒரு அக்ரிமெண்ட் போறாங்க. நீ எங்க கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே கோர்ட்ல சொல்லணும், உங்க அம்மாவுக்கு அகெயின்ஸ்டா சாட்சி சொன்னா
இன்கேஸ் இதில் நீ குற்றவாளி நிரூபணமானா உனக்கு ஒரு 60 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும், நீ உங்கள் அம்மாவை போட்டு கொடுத்துட்டேன்னா அதை 30 வருடங்களை நாங்கள் குறைச்சிரோங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கும் டேனியல் ஒத்துக்கிறான். ஜானை டைரக்டா சுட்டு கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த டேனியலுக்கு 30 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கொலை பண்ணுறதுக்காக ஆயுதத்தை வாங்கி கொடுத்த குற்றத்துக்காக கிறிஸ்டியானுக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனை தர்றாங்க. அதுக்கப்புறம் இதில் மூல காரணமாக இருந்து பக்காவாக பிளான் போட்டு கொடுத்த இந்த ஜூடிக்கு 40 வருடங்கள் சிறை தண்டனை தர்றாங்க. இந்த சிறைக்குள்ளே போகும்போது ஜூடிக்கு 40 வயசு, அவங்க வெளியில் வரும்போது மேக்சிமம் ஒரு 80 இயர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நான் படித்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கிறிஸ்டியானோட ஜெயில் தண்டனை 4 வருடங்கள் முடிஞ்சு அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் போதை மருந்துக்கு அடிமையாகி ஒரு ஸ்டேஜில் அளவுக்கு அதிகமாக போதை மருந்து சாப்பிட்டதுனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 30 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட இந்த டேனியல் ஜெயிலில் நன்னடத்தையோட இருந்ததுக்காக 10 வருடங்களே அவனை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு குற்றமும் பண்ணாமல் ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை இவன் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இந்த கொலைக்கு மூல காரணமாக இந்த ஜூடி இன்னுமே ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இறக்கப்படக்கூடிய ஒரே ஜீவன் கொலை செய்யப்பட்ட இந்த ஜான் தான். வாழ்க்கையில் ஒரு தப்பு கூட பண்ணலை, கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்திருக்காரு. தான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு முதல் திருமணம் மூலம் பிறந்த குழந்தைய கூட தன்னோட குழந்தை மாதிரி நல்லா பார்த்து அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்காரு. தன்னோட மனைவிக்கும் அவளோட குழந்தைக்கும் தங்களோட குழந்தைக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த ஜான் தான் வாழ்க்கையில் பண்ண ஒரே தவறு ஒரு தப்பான பெண்மணியை தன்னோட மனைவியை சூஸ் பண்ணதான். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேராசை பெருநஷ்டன்னு. இந்த கேஸோட கொலைக்கான மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராசை தான். ஜூடி அப்படிங்கிற ஒரு தனி நபரோட பேராசைனால தான் ஜான் அப்படிங்கிற ஒரு நல்ல நபரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. அதுவும் தன்னோட குழந்தைகளை சின்ன 14 வயசு பசங்களை வச்சு அப்பாவை கொலை பண்ண சொல்றது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். ஜஸ்ட் என்னால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, ஒரு அம்மா தன்னோட சொந்த பசங்களை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. பட் இந்த பெண்மணிக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிருக்கு, ஜான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் கூட 2-3 பேரோட அஃபையர் வச்சுக்கிட்டது, ஜானோட அந்த இன்சூரன்ஸ் மணிக்காக ஆசைப்பட்டது, அவரோட சொத்துக்காக ஆசைப்பட்டது, இப்படி அந்த ஜூடிங்கிற ஒரு தனி நபரோட பேராசை தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய கேஸில் நான் சொல்லியிருக்கேன், லைஃப்பில் பணம் முக்கியம் தான், பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஈவன் பணம் இல்லாமல் கூட நான் உங்களோட யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பேன்னு தெரியல, எல்லாத்துக்குமே பணம் தேவைதான், நம்ம பண்ணுற வேலைக்கு பணம் தேவைதான். பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம், ஒவ்வொரு டைம் இவ்வளோவா சாப்பிட்றோம், நம்மளுக்கு என்ன தேவையோ அது தானே சாப்பிட்றோம். சாப்பாடு பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். பட் அது சாப்பிடும்போது இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம வயிறு நிறைய விட்டு நிப்பாட்டுறோம் பார்த்தீங்களா. நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு அந்த மாதிரி ஒரு த்ரெஷ்ஹோல்டு இல்லைங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ பணம் வந்தாலும் வாங்கி வாங்கி போட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பணம் நம்ம கிட்டே இருக்குது, கடன் வாங்காமல் வாங்கிடுறோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரனை பார்ப்போம், ஒரு 4 லட்ச ரூபா கார் வச்சுருப்பான், சே அது வாங்காமல் போச்சேன்னு என்ன பண்ணுவான், ஒன்று கடன் வாங்குவோம், இல்லை இன்னும் நிறையா நேரம் வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா கார் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தர் 10 லட்ச ரூபா கார் வச்சுருப்பான். உடனே அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவோம், இல்லை 24 மணி நேரம் உழைக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துக்காக கொடுக்க வேண்டிய பொன்னான நேரத்தை இந்த மாதிரி கார் வாங்குறதுக்கும் பணத்தை சேகரிக்கிறதுக்கும் அலைஞ்சி நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குற வேல்யூபிளான டைத்தை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பணத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணிக்கணும். ஓகே, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு 2 லட்ச ரூபா கார் போதும், அதில் என்னோட குடும்பத்தோட நான் சந்தோஷமாக இருப்பேன், என் குடும்பத்தோட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அது போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். பிகாஸ் பணத்துக்கு லிமிட்டே கிடையாது. மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், கோடி, 10 கோடி போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். பணம் எப்போவுமே நம்மளை ஸ்டாப் பண்ணாது, நாம தான் பணத்தை ஸ்டாப் பண்ணணும். அதாவது பணம் லைஃப்பில் முக்கியம் தான், அதை விட வேல்யூபிளான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நபர் இன்னொருத்த கேட்பார், சார் நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா தரேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அந்த நபர் யோசிப்பார், சார் சும்மா சொல்கிறீங்களான்னு கேட்பார். இல்லை சார் 1 கோடி ரூபா இப்போவே ஹாட் கேஷாக தரேன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பார். யார் தான் வேணான்னு சொல்லுமா, சரி கொடுங்க சார் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறார். ஓகே சார் நான் 1 கோடி ரூபா கொடுத்துறேன், பட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் 24 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல விட்டு அந்த நபர் என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க?
இந்த பணம் வேணால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை விட நம்ம லைஃபையும் நம்ம உயிரையும் அவ்வளோ வேல்யூ பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்னிங் நம்ம எழுந்திருக்கும் போது உயிரோடு இருந்தோம் அப்படின்னா 1 கோடி ரூபாய் பணத்துக்கு மேலே வேல்யூபிளான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களையே நீங்கள் 1 கோடி ரூபாய் பணத்துக்கு மேலே வேல்யூ பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ நம்மளை எப்போவுமே நம்ம மேலே தன்னம்பிக்கையை வச்சு பணத்து மேலே ஒரு லிமிட்டடான நம்பிக்கை வச்சு உழைச்சிங்கன்னா லைஃப்பில் எந்த ஸ்டேஜையும் நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். இந்த ஜான் அண்ட் ஜூடியோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன்ஸ் பாய்.